திருநெல்வேலி மாவட்டத்தில் தங்கள்பட பாணியில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கபடி வீராங்கனைகளாக உருவெடுத்து சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய கபடி அணிக்காக சாதிக்க துடிக்கும் இளம் வீராங்கனைகளின் பயிற்சி களம்தான் இது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள வடமலை சமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த திவாகரன் கபடி விளையாட்டின் மீதான அளப்பரிய ஆர்வத்தால் இளம் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஓரிரு மாணவிகளை வைத்து பயிற்சியை தொடங்கிய திவாகரனிடம் தற்போது 34 பேர் கபடி பயிற்சி பெற்று வருகின்றனர். பிள்ளைங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்களில் விளையாட்டுக்கு நம்ம உள்ளே வந்துட்டாலே இப்போ இந்த அகாடமியோட பாரதி அகாடமியோட சக்ஸஸ் டிசிப்ளின் தான். பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவங்க நேரத்தை எதில் செலவிடுவாங்கன்னா லைப்ரரி நான் யூஸ் பண்ணுறேன். லைப்ரரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரம் போர்டு, செஸ் போர்டு, கபடி போக மிச்ச டயத்தில் அவங்களுக்கு நேரம் போகிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏழ்மை நிலையில் உள்ள மாணவிகளின் விளையாட்டு திறமையை பார்த்து அம்பாசமுத்திரம் பகுதியில் செயல்படும் தனியார் CBSE பள்ளி நிர்வாகத்தினர் திவாகரனிடம் கபடி பயிற்சியில் இருக்கும் 35 மாணவிகளுக்கும் இலவச கல்வியை வழங்கி வருகின்றனர். ரன்னிங் ஓடுவோம், அப்புறம் சார் ஃபிட்னஸ் கொடுப்பாங்க, அதை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 10 மணிக்கு நாங்கள் கபடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நாங்கள் ரொம்ப டிசிப்ளினால தான் நாங்கள் இவ்வளோத்துக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். எங்களோட பேக் போனே டிசிப்ளின் தான். 30 பிள்ளைங்க படிச்சுட்ருக்கோம். யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாக தான் படிக்கிறோம். அங்கே ஸ்கூலில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். எங்களோட திறமைக்காண்டி அங்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. 12th நல்ல மார்க் எடுத்தோம். எல்லாருமே 500க்கு டோட்டல் மார்க், அதுக்கு 350க்கு மேலே தான் எல்லாருமே எடுத்திருந்தோம். படிப்பு மட்டுமல்லாது கபடி விளையாட்டிலும் அசத்தி வரும் இந்த மாணவிகள் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சென்று போட்டிகளில் வெற்றி பெற்று 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பரிசு தொகை பெற்றுள்ளனர். இவர்கள் இந்திய அணிக்காக விளையாடி பதக்கங்களை வென்று தேசத்துக்கு பெருமை சேர்ப்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.